வணக்கமானவர்களே, நாளைக்கு கிறிஸ்துமஸை பற்றி ஒரு சின்ன கதை. அந்த காலத்தில் அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடுவார்கள். கிறிஸ்தவ இனத்தவர்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, எம்மை ஆசீர்வாதம் செய்யும், எம்மோடு இந்த உணவை பகிர்ந்து கொள்வாயாக அப்படின்னு எல்லார் வீட்லேயும் கிறிஸ்துவ மத இனத்தவர் பூராகவும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேக் வாங்கி வெட்டி கடவுளுக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு அடுத்தது தானும் திம்பாங்க. கடவுள் பார்த்தார், ரெண்டாவது வருஷம் கூப்பிட்றானுவான். ஏசுநாதர் பார்த்தார், ஒரு வீட்டில் போய் கேக்கு தான் சாப்பிட்டு பார்ப்பேன், டிசைனாக கேக்கு செஞ்சு வச்சுருக்கானுல அப்படின்னு ஒரு ஆசை கடவுளுக்கு. சரி, சாப்பிட்றதான் போகிறோம். பெரிய பணக்காரர் வீட்டில் நல்ல டிசைனாக அழகாக நல்ல டேஸ்ட்டாக வச்சுருக்க கேக்கை போய் சாப்பிட்டு பார்ப்பேன். எல்லோரும் ராத்திரி 12 மணி, டிசம்பர் 24 நைட்டு, வைக்கா நாள் 12 மணிக்கு கிறிஸ்மஸ் டே. 12 மணிக்கு கேக்கெல்லாம் வெட்டி வச்சுட்டு எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, எம்மை ஆசீர்வாதம் செய்யும், எம்மோடு இந்த உணவை பகிர்ந்து கொள்வாயாக அப்படின்னு 12 மணிக்கு எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். கரெக்டாக 12 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போனார் கேசுநாதர், நல்ல பணக்கார வீடு. இந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு போனார் சாப்பிட. உள்ளே செக்யூரிட்டி விடுறார். ஸோ அது 12 மணிக்கு இங்கே என்ன வேலை, இங்கே எதுக்கே வரார்? நான் கடவுள் வந்திருக்கேன். அவர் ஐடென்டி கார்டையும் தொலைச்சிட்டு வந்துட்டார். கடவுளுங்கிறத ஓனரை பார்க்கணும் உள்ள அப்படின்னார். சரி போ அப்படின்ட்டான். உள்ளே போனால் கதவு சாத்தியிருக்கு. ஓனர் வீட்டில் கதவை டக்குன்னு திறக்கிறார். வேகமாக ஒருத்தர் வந்து கதவை திறக்கிறார். யார் நீ, என்ன வேணும், நேரத்துக்கு வந்திருக்க? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, எம்மை ஆசீர்வாதம் செய்யும், இந்த உணவை என்னோடு பகிர்ந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கள. நான் தான் கடவுள் வந்திருக்கேன். ஓ, எத்தனை பெரிய பைத்தியகார ஆஸ்பத்திரியிலேருந்து இங்கே வர்றீங்க அப்படின்னு டபக்குன்னு கதவை சாத்திட்டான். கடவுள் பார்த்தார், என்னடா அது, எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றானோ, இந்த உணவை என்னோடு பகிர்ந்து கொள்வாயாகன்னு சொல்கிறானோ, சாப்பிட போனால் கதவை சாத்திட்டானுல. ரொம்ப கோபம் வந்துட்டு கடவுள் பார்த்தார், பணக்காரன் ஒவ்வொரு அப்படி தான் இருப்பான் ஒவ்வொரு. சரி, ஒரு நல்ல ஏழை வீட்டா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தாரு. அதே தெருவில் கடைசியில் ஒரு கூரை குடிசார். அது கிறிஸ்துமஸ் வெளியில் கொண்டாடுறாங்க. வெளியில் ஸ்டார் போட்ட லைட்டெல்லாம் எரியுது. சரி, இந்த வீட்டுக்கு போ அப்படின்னு உள்ளே போனார். ஒரு கதவை தட்டணுமே, கதவை தட்டலை. போனார், கதவு சாத்திருந்தது. வேகமாக போய் தள்ளினார். கதவை தடுமாறி உள்ளே போய் வந்துட்டார் வீட்டுக்குள்ளே. அங்கே கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. அவரை தட்டி மெதுவாக கலப்பி, சரி யாரோ வந்திருக்கார், இந்தாங்க இந்த கேக்கை சாப்பிடுங்க, முதல்ல தண்ணியை கொஞ்சம் குடிங்க, அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கோங்க. அதில் நான் யாருன்னு முதல்ல சொல்கிறேன் உங்களுக்கு. நீ யாராக இருந்தான்னு ஐயா, முதல்ல கேக்கை சாப்பிடு, அப்புறம் தண்ணியை கொடு, அப்புறம் ஒன்றை பற்றி பேசும். அதெல்லாம் முடியாது, நான் யாருன்னு முதல்ல சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் கேக்க சாப்பிடணும். அதெல்லாம் முடியாது, சொன்னால் கேட்க மாட்டாங்கிறான். நான் வந்துட்டு வாயில் ஒரு கேக்கை வெட்டி வச்சு திணிச்சாங்க. சாப்பிட்டார், மல்லு கட்டி திக்கி முக்காடி சாப்பிட்டார். இதா தண்ணியை கொஞ்சம் குடி. குடிச்சார். இப்போ சொல்லு, நீ யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் கடவுள், உங்களுக்கு தெரியுமான்னுட்டார். 2 பேர் சிரித்தாங்க. ஏன் என்னை பார்த்தா கடவுளாக தெரியாதா, நக்கல் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எங்களுக்கு தெரியும், நீ வந்தது கடவுள் தான் என்பது எங்களுக்கு தெரியும். அவர் கடவுள் பிரமிச்சு போட்டார். என்னடா நான் கடவுள்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். இந்த ஏழை குடிசையில், இந்த ஏழை வீட்டில் என்னையும் நம்பி ஒருவன் இந்நேரத்துக்கு ராத்திரி 12 மணிக்கு வரான்னா அவன் நிச்சயம் கடவுளாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இது எதற்காக, நான் மற்ற மத கொள்கைகளை அல்லது கதைகளை புண்படுத்துவதற்காக அல்ல. உண்மையும் அதுதான். மாதா தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய குரு தேவோ பவ, அதிதேவோ பவ அப்படின்னு ஒரு வார்த்தை வடமொழியில். அதிதேவோ பவன்னா விருந்தினர்களை கண்டால் கடவுளாக வணங்க வேண்டும். வடமொழியில் தான் முதல்ல சொன்னானுங்க. அதிதேவோ பவ, விருந்துங்கிற அதிகாரத்தை திருவள்ளுவர் 10 குறள் படிச்சிருக்கார். விருந்தின் மகிமை,
தென்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தாள் எனும் ஐங்குலத்தோர் ஓம்பல் தலை. மூணாவதாக விருந்த வச்சார் தென்குலத்தார். தென்குலம்னா நம்முடைய மூதாதையர்கள், அவருக்கு திதி கடை செய்கிறோம். அதனால நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நம்மளுக்கு தெரியாது, கேள்விப்பட்டதுனால செய்கிறோம். தென்குலத்தார் தெய்வம், கடவுள் கோயிலுக்கு போகிறோம், குல தெய்வங்கிறோம், பல கோயில் அலைஞ்சி நம்ம பிரச்சனை எல்லாம் சொல்கிறோம். அந்த தெய்வம் நம்மளுக்கு உதவி செய்யுமா செய்யாதா என்பது தெரியாது. விருந்து, ஒரு இல்லாத பட்டவன் வீட்டுக்கு வந்தால், வறுமையில் வந்தால் அவனுக்கு இன்முகத்தோடு உபசரிக்க வேண்டும். ஐயோ வந்துட்டானவன் நம்மளுக்கே ஒன்றும் இல்லைன்னு பூட்டக்கூடாது. அதை ஒன்றைகிட்ட இருக்கிறதுல ஏதோ ஒன்று கொடுக்கணும். விருந்தினர் வந்தால் உடனே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அறுசுவை உணவோடு சாப்பாடு போடணுங்கிற அவசியம் இல்லை. அகத்தால் இன்முகத்தோடு உபசரித்தல், அதுதான் விருந்து நடுவில் வச்சார். புரியுதுங்களா? இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு கிறிஸ்துமஸாக இருக்குது. இந்த கதையை சொல்லி விருந்தின் பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யாராவது உங்கள் வீட்டில் பசின்னு வந்துட்டா இல்லைன்னு சொல்லவே கூடாது. இருக்கிறத எடுத்து கொடுக்கணும். உனக்கு இருக்கோ இல்லையோ, நீ என்னைக்கு அவன் பசியை தீர்த்தியோ, அற்றார் அழிப்பசி தீர்த்தார் பெற்றால், அது ஒரு குரல். அற்றார் அழிப்பசி, அழிப்பசின்னா நம்மெல்லாம் கஷ்டத்தில் இருக்கோம், ஆனால் காசு இருக்குது, காசு இருந்தால் போய் ஹோட்டலில் சாப்பிட்லாம், அல்லது வீடு இருக்குது பழையதோ ஏதோ ஒன்று போய் வீட்டில் சாப்பிட்லான்னு நினைப்போம். வீடும் இல்லாமல் காசும் இல்லாமல் அடுத்த வேளை சோத்துக்கே என்னடா பண்ணுறதுன்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? அவன் பசியை ஒருவன் தீர்த்தால் அவன் மறுஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அதில் சந்தோஷத்தில் பெரிய கொடி சொன்னால் வாழும். நன்றி மாணவர்களே, நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.